Good morning students. Today we are going to talk about Unit 5 Electromagnetic Waves அதாவது மின்காந்த அலைகள். நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது யாரெல்லாம் சொன்னாங்க? கூலும்ஸ் அண்ட் காஸ் அவங்க ரெண்டு பேரும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்டேட், பையட் சாவட், ஆம்பியர், லாரன்ஸ், ஃபோர்த் லெசனில் மைக்கேல் ஃபேரடே, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், நிக்கோலஸ் டெஸ்லா, டைரக்ட் கரண்ட், தாமஸ் ஆல்வா எடிசன்ட்டு நிறைய பேர் அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்வென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் வெளியே போய் நின்னோம்னா பளிச்சுன்னு அடிக்கும். என்னது? சூரிய வெளிச்சம். திஸ் இஸ் நேச்சுரல் எனர்ஜி. ஸோ அந்த சூரிய வெளிச்சம் இல்லாட்டி இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. லைட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பொருளை பார்க்க முடியும், ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஏன் நம்மளையே நம்ம பார்க்கணும்னா லைட்டு வேணும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஆட்டம்ஸ்லேருந்து யூனிவர்ஸ் வரை உள்ள எல்லா ஒரு ஆப்ஜெக்டையும் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட் கண்டிப்பாக வேணும். ரைட்டா? அப்போ லைட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை லைட்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுது. அது 19th centuryல பாதி வரைக்கும் நிறையா சயின்டிஸ்ட்டை தூங்க விடாமல் அது ஒரு புதிராகவே இருந்திருக்குது. எது? லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கெலாம் ஒரு தீர்வை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். ஸோ அவர் தான் லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்ட்டு தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறாரு. அது ஒளிசிய என்னது? அது ஒரு மின்காந்த அலை அப்படின்னு தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அதாவது ஒளியியல், மின்காந்தவியல் ரெண்டுமே தனித்தனி பிரான்ச்சஸ்ன்ட்டு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டுமே ஒரே பிரான்ச்சஸ்ன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். இதில் இன் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்யூம். அதை இந்த மாதிரி போடலாம். அதாவது 3 × 10⁵ × 10⁻3. இந்த 10⁸ தான் இந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். அப்போ 10⁵ இருக்கா? 50 ஆட் பண்ணலாமா? இன்ட்டு 10⁻3 மீட்டர் பை செகண்ட். ஸோ இந்த 10⁻3 கிலோமீட்டர் அந்த மாதிரி நாம எழுதலாம். அப்போ அதாவது 1 செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் இன் வேக்யூமில். எது? லைட். திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இட் வாஸ் கன்ஃபார்ம்டு தட் லைட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட ஸ்மால் போர்ஷன் தான் லைட் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் டு ரேடியோ வேவ் சைக்கிள் இருக்கும். நம்ம 4th லெசனில் பார்த்துருப்போம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். யார் சொன்னாங்க? மைக்கேல் ஃபேரடே. ஸோ அதில் டைம் பொறுத்து ஒரு இண்டக்ஷன் இருக்குது. பக்கத்தில் டைம் பொறுத்து ஒரு மேக்னெட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ரைட்டா? பட் இங்கே என்னன்னா மேக்ஸ்வெல் ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் தட் நேச்சர் மஸ்ட் பொசஸஸ் சிமெட்ரி. இதில் மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாருன்னா நேச்சர் நம்புறாரு. நேச்சுரல் இருக்கிறது எல்லாமே சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி, பட்டர்ஃப்ளை. ஹியூமன் பாடி பார்த்துட்டிங்கன்னா 2 கால் 2 கைன்னா இந்த காலில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்த அனதர் கால்லையும் இருக்கும். ரைட் ஹேண்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். அதே மாதிரி ரைட் லெக்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் லெஃப்ட் லெக்லையும் இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் சிமெட்ரிக் நேச்சர். ஓகேவா? அதே மாதிரி பட்டர்ஃப்ளை அதே மாதிரி தான் 2 ரெக்கை இருக்குன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சிமெட்ரிக். இலை எல்லாமே சிமெட்ரிக்காக நேச்சர். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு அவர் நம்புறாரு. யாரு? மேக்ஸ்வெல். அவர் என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னா when the time varying magnetic field produces an electric field. ஸோ இதை சொன்னவர் மைக்கேல் ஃபேரடே. அதாவது டைம் பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது why not the time varying electric field produce a magnetic field? ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? அந்த மாதிரி இவருக்கு ஒரு கொஸ்டின் எழுது. ஸோ அவர் தியரட்டியில் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதை மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் சில டைம் சொல்லுவாங்க.
ஸோ அதை 4 ஈக்குவேஷன் மூலம் அவர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இணைச்சிருப்பார். யார்? மேக்ஸ்வெல். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தியரட்டிலாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் இறந்துடுறாரு மேக்ஸ்வெல். ஒரு 40 ஏஜ் தான் அவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. அதுக்குள்ளே எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இறந்துடுறாரு. அவரை பின்தொடர்ந்து அவர் பண்ண ஒர்க்கை எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். இதில் எந்த இயர்னா 1888 ஹெட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறாரு. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நியூ டெக்னாலஜிக்கல் எல்லாமே இன்வென்ஷன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், லேசர், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். அடுத்து ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். ஸோ இதை வச்சு நிறைய இது அவங்க டிடெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளைட்டு எந்த இடத்துல இருக்குது, ஸோ அந்த மாதிரி அவங்க டிடெக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் டிஃபென்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க ரேடாரை, பாதுகாப்புத்துறை அதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃபோன்ஸ், இப்போ செல்ஃபோன் நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஃபோன் பேசுகிறோம், இங்கே அழுவோன்னா ஃப்ராக்ஷன் டைமில் நாங்கள் கேட்கும். ஏன்னா ரீசன் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். அடுத்து எக்ஸ்ரேஸ், போன் ஃப்ராக்சரை அதை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே யூஸ் ஆகுது, அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் யூஸ் ஆகுது. மைக்ரோவேவ் ஓவன், அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். லேசர் சர்ஜரி, அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸு. ரேடார் சிக்னல், இதில் ரேடார் சிக்னல், டிஃபென்ஸு, லேசர் சர்ஜரி, இன்ஜினியரிங் ஃபீல்டு, மெடிக்கல் எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த லெசன் அதை பற்றி நம்ம அதோட பேசிக்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.